எஸ்எஸ்சி எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா சிம்பிளிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 4 பவர் 12 பிளஸ் 4 பவர் 13 பிளஸ் 4 பவர் 14 பிளஸ் 4 பவர் 15 என்ற எண் கீழே கொடுக்கப்பட்டுள்ள, அதாவது ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிற 4 எண்ணில் எந்த எண்ணால மீதி இன்றி வகுப்புன்னு கேட்கிறாங்க. அதாவது அந்த 4 பவர் 12 அப்படிங்கிறத 4 12 டைம் பெருக்கி, அதே மாதிரி 4 13 டைம் பெருக்கி, 4 14 டைம் பெருக்கி, 4 15 டைம் பெருக்கி, அது எல்லாத்தையும் கூட்டி ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிற ஒரு வேல்யூல வகுக்கும் போது மீதி 0 வரணும். ஸோ எந்த வேல்யூல வகுப்படுன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி சமைக்கிறாங்க. எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல 4 பவர் 12 பிளஸ் 4 பவர் 13 பிளஸ் 4 பவர் 14 பிளஸ் 4 பவர் 15 கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்டாவே ஃபர்ஸ்ட் பேஸ் வேல்யூ அந்த 4 பவர் 12 இங்கிருந்து டோட்டலா வெளியிடுங்க. ஸோ 4 பவர் 12 வெளியே எடுத்துக்கு என்ன வரும்? 4 பவர் 12 வெளியில வந்துடும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 இருக்கும். பிளஸ் இங்க 4 பவர் 13 இருக்குது. 13 12 போச்சுன்னா பேலன்ஸ் 4 பவர் 1 இருக்கும். அடுத்து 4 பவர் 14. ஸோ 14ல 12 போச்சுன்னா மீதி 4 பவர் 2. ஸோ இங்க 4 பவர் 15ல 12 போச்சுன்னா 4 பவர் 3. நெக்ஸ்ட் 4 பவர் 12 இன்ட்டு ஸோ இங்க 1 பிளஸ் 4 பவர் 1 4 தான், பிளஸ் 4 ஸ்கொயர் 16 பிளஸ் 4 கியூப் 64. ஸோ நெக்ஸ்ட் 4 பவர் 12 இன்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணா 1 பிளஸ் 4 பிளஸ் 16 பிளஸ் 64 85. ஸோ இந்த 85 மட்டும் எடுங்க. இந்த 85 அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல எக்ஸாக்டா ஓப்பன் பாருங்க. ஸோ இந்த 17 5 இன்ட்டு 17 ஈக்குவல் டு 85. அப்போ மீதி பாருங்க 0 வருது. ஸோ இப்போ இந்த 17 அப்படிங்கிற எண்ணால இந்த டோட்டல் வேல்யூ வகுத்துமா மீதி 0 வரும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 6 பவர் 25 பிளஸ் 6 பவர் 26 பிளஸ் 6 பவர் 27 பிளஸ் 6 பவர் 28 என்ற எண்ணை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த எண்ணால் வகுத்தால் மீதி இன்றி வகுப்புன்னு கேட்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஒரு சில டைம் பாருங்க இங்க 85 கொடுத்துருக்காங்க, டேரக்டாவும் இங்கேயும் 85 கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம டேரக்டா டிக் பண்ணிக்கலாம். சரி.